பசியா இருந்திருப்பான். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது மிகவும் சுறுசுறுப்பு உள்ளவனா, இதுவரைக்கும் பாவியாய் இருந்திருப்பான். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது நீங்கள் ஒரு நீதிமானாய் மாற்றப்படுவீர்கள். இதுதான் வேதம் சொல்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. மீண்டுமாய் நாம் எல்லா விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதுப்பிக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீ பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என்றால் எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு 5 காரியத்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நியூ லைஃப் என்றால் பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் முற்றிலுமாய் முடிவு கட்ட வேண்டும். அதுதான் நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு புதிய அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல பாவத்திலிருந்து